கும்பராசிக்கார நண்பர்களே, கும்பராசிக்கார நண்பர்கள்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஆறுதல் சொல்கிறீங்களா இல்லை அடுத்து நடக்க போகிற சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்கு என்ன தான் சனிப்பயிற்சி வந்து பாதத்துக்கு வந்திருந்தது அப்படின்னாலும், இந்த காலத்தில் ஒரு 100ல் 60% பேருக்கு வச்சு செய்யக்கூடிய காலம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தொட்ட விஷயங்கள் உங்களை பாடம் கற்பிக்க வைக்கிறதுக்கு பார்க்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கு யார்கிட்டையும் பணம் வாங்குறீங்க. ஆனால் டக்குன்னு இப்போ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எவன்லாம் கொடுக்க மாட்டான், எவன்லாம் நீ நம்பினவன் தருவான் அப்படின்னு நம்பி நீ தொழில் ஆரம்பிச்சியோ அவன்லாம் வந்து இப்போ கொடுக்கல, இவன் தான் உனக்கு துரோகி அப்படின்னு காட்ட ஆரம்பிக்கும். எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஈஸி ஜாலி அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய கடினமான வேலைகள் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அதே போல் இந்த டைமில் தான் உங்களுக்கு யார் துரோகி யார் நண்பன் அப்படிங்கிறது காட்டும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய சொந்தங்களோ உங்ககிட்ட எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க, உங்களை எப்படிலாம் நினச்சாங்க, பணம் இருக்கும்போது உங்கள்கிட்ட எப்படி இருந்தாங்க, பணம் இல்லாத போது உங்கள்கிட்ட எப்படி இருந்தாங்க, இது எல்லாத்தையும் ஒரு வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அடுத்த 12 நாட்கள்லேருந்தே உங்களுக்கு அதுக்கான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே உருவாகும் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இதனால் நீங்கள் பார்த்தது ஒரே ஆங்கிள்ங்க. இனி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு 3 ஆக்சிஸில் பார்க்க போகிறீங்க. ட்ரோன் ஆங்கிளில் பார்க்க போகிறீங்க. வானத்துலேருந்து ஒரு ஹைலைன் ட்ரோனில் பார்த்துட்டு இருந்தால் எப்படி போகுது, எந்த ஆங்கிள்லேருந்து எப்படி பார்த்தா எப்படி போகுது, அந்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களை வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்த நாடு தான் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தான். அதே போல் இந்த ராசிக்காரங்க இனி என்ன நடக்கும், வேலை பணம், யார் உண்மையானவங்க, திருமணம், வெளியூர் வாய்ப்பு, வீடு வாகனம், அடுத்த 12 நாட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஜோதிட ரீதியான சில தகவல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்குங்க, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதே போல் நார்மலாகவும் நீங்கள் கால் பண்ணிங்க போனால் அந்த நம்பர் எடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, தெளிவாகவே சொல்கிறோம். நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நம்பர் கால் பண்ணி பேசியிருந்தீங்களா. 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். இன்றைக்கி பிரபலமான மிகப்பெரிய சினிமா துறையில் இருந்தவங்க, அரசியலில் இருந்தவங்கலாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அவர்கிட்ட பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய்ட்டு ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் அடுத்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது வரைக்கும் அவர் சொல்லிடுவார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சில அறிவுரையும் உங்களுக்கு சொல்லணும். சார் அறிவுரைலாம் கேட்டு பழகி போச்சு, நாங்களே இப்போ 1000 பேருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோம், அடுத்து என்ன நடக்கும், இதில் என்னெல்லாம் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது, அதே போல் தொழில் எப்படி இருக்க போகுது, தொழிலில் கவனிக்க வேண்டியது என்ன, அடுத்து எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படிங்க. இந்த ராசிக்காரங்களை பற்றி ஃபஸ்ட் நான் ஒன்று சொல்லிடுறேன். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை தொடர்பான தகவல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டேன் சார், அது சரியாகணும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பாயிண்ட் அவுட் கொடுக்கும். பழைய பாக்கி பணம் கிடைக்குங்க. கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. தொழில்நுட்பம், ஆன்லைனு அல்லது மீடியா துறையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களை பயன்படுத்தியவங்க உண்மை தெரிய வரலாம். பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். புதிய இடம் அல்லது வெளியூர் வாய்ப்பு வாழ்க்கையில் திரும்ப வந்து கிடைக்குங்க. திருமண பேச்சு அல்லது உறவில் வந்து தெளிவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. இந்த வீடு, நிலம் அல்லது வாகனம் தொடர்பான முயற்சி எல்லாமே நகருங்க. குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உங்கள் அறிவு மற்றும் வித்தியாசமான சிந்தனை வருமானமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. தனியாக ஒரு முயற்சியை தொடங்க வேணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வலுப்பெறுங்க. இனி என்ன நடக்க போகுது தெரியுமா? நீண்ட நாள் தாமதம் குறையும். வேலை தொடர்பான காத்திருப்பு முடிவுக்கு வருங்க. பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நின்றிருந்த சம்பளம் அல்லது கமிஷன் கிடைக்கலாங்க. திருமண பேச்சு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. வீடு அல்லது சொத்து ஆவண வேலை நகரலாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு முயற்சியில் தகவல் வரலாங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. நிறுத்தப்பட்ட தொழில் முயற்சியை மீண்டும் தொடங்குவீங்க. யார் உண்மையானவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமும் இது. தேவைக்காக மட்டும் பழகியவங்க டக்குன்னு விலகுவாங்க. உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியவங்க, அதாவது உங்களை தொடர்புகளை பயன்படுத்தியவங்களாம் வெளிப்படலாம். உங்களை பயன்படுத்தினா இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களை வந்து பயன்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிப்பாங்க. உங்கள் திட்டத்தை வெளியே கூறியவர் தெரியலாம். உங்கள் ரகசியங்களை வெளியே சொன்னவங்க உங்களுக்கு ஈஸியாக காட்டி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு அந்த பவரை கொடுப்பாரு. பணத்திற்காக மட்டும் நெருங்கியவங்க புரியும் உங்களுக்கு யார் அவங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எதிர்பாராத ஒருவர் உதவியாக வருவாங்க. நீண்ட நாள் பழகிய ஒருவர் உண்மையான ஆதரவாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நண்பராக இருந்தவர் போட்டியாளராகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய புதிய வாய்ப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. வேறு நகரத்தில் வேலை கிடைக்கலாம். வெளியூரில் தொழில் தொடர்பு உருவாகலாம். வெளிநாட்டு நிறுவனம் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாம். புதிய பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கலாம். இடமாற்றம், வாழ்க்கையில் மன நிம்மதி தரலாம். பயணத்தின் போது முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. புதிய சூழலில் உங்கள் திறமை அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க.
2 முக்கிய வாய்ப்புகள் வரலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே நேரத்தில் பழைய வேலை அல்லது புதிய வேலை உண்டாகுங்க. வேலை அல்லது தனித்தொழில், உள்ளூர் வாய்ப்பு அல்லது வெளியூர் வாய்ப்பு உருவாகுங்க. பழைய உறவு அல்லது புதிய உறவு வந்து இருக்குங்க. சேமிப்பு அல்லது முதலீடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. குடும்பம் அல்லது தனிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். இதில் எது அப்படின்னு டபுள் மைண்டடாகவே இருக்கும். இந்த மாதிரி 2 தேர்வுகள் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. இந்த நேரத்தில் உணர்ச்சியில் முடிவு எடுக்கக்கூடாதுங்க. அனைத்து தகவல்களையும் சரிபார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட கால பயனை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களினுடைய அழுத்தத்தில் முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை அழைப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கலாங்க. பதவி உயர்வு வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு குழு அல்லது துறைக்கு மாற்றம் வந்து வரலாங்க. தொழில்நுட்பம் மற்றும் ஆன்லைன் துறையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. வீட்டிலிருந்து செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனத்துடன் தொடர்பு வரலாம். அதே போல் உங்களுடைய புதிய யோசனை ஏற்றுக்கொள்ளப்படலாம். மேலதிகாரி உங்களுடைய திறமையை கவனிப்பாங்க. உங்களை பற்றிய தவறான பேச்சுக்கள் எல்லாமே எவன் பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு உண்மை தெரிய வருங்க. பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வரும். தம்பி உங்களுக்கு தெரியாமல் வேலையிலேருந்து அனுப்பிட்டோம், மறுபடியும் வாங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்லாமல் ஒரு வேக்கன்சி இருக்குது வரீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டு வைப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆள் இருக்காது. ஒப்பந்த வேலை நிரந்தரமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. சமூக சேவை, அரசு, தொழில்நுட்பம், மீடியா மற்றும் ஆராய்ச்சி துறையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. ஆன்லைன் விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சமூக ஊடகம் மூலமாக வருமானம் கிடைக்குங்க. தொழில்நுட்ப சேவை மூலமாக பணம் வரலாங்க. புதிய சேவை அல்லது தயாரிப்பு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் வாடிக்கையாளர் கிடைக்கலாம். கூட்டு தொழில் வாய்ப்பு உருவாகலாம். பழைய பாக்கி வசூலாகலாம். சிறிய திட்டம் பெரிய வணிகமாக கூட மாறலாம். நண்பர் மூலமாக முக்கியமான தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. புதிய கிளை அல்லது அலுவலகம் தொடங்குவீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக விற்பனை உயருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போட்டுருக்கிறது மூலமாக உங்களுக்கு விற்பனை உயரும். உங்கள் பெயரை தனிப்பட்ட பிராண்டாக மாற்றக்கூடிய நபராகவும் மாறுவீங்க. தொழிலில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் தொழில் திட்டத்தை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. நண்பர் என்பதுக்காக கணக்கு அலட்சியம் செய்யாதீங்க. அதெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூட்டுத் தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் வைத்துக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவசமாக அதிக வேலை செய்து உங்கள் மதிப்பை குறைக்க வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்கை மற்றவரிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் வாடிக்கையாளர்களில் முன்பணம் மற்றும் ஒப்பந்தம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் பல தொழில்களை தொடங்க வேண்டாம். தொடங்கிய வேலையை பாதியில் மாற்ற வேண்டாம். பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவும் நல்லா இருக்குங்க. பழைய பாக்கி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு கொஞ்சம் அதிகரிக்கும். கூடுதல் வேலை மூலமாக பணம் வருங்க. ஆன்லைன் வருமானம் உருவாகலாம். கமிஷன் கிடைக்கலாம். தொழில்நுட்ப சேவை மூலமாக பணம் வரலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர் மூலமாக வருமானம் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்வாங்க. பழைய முதலீட்டில் சிறிய லாபம் கிடைக்கலாம். பயன்படுத்தாமல் இருந்த பொருளை விற்று பணம் கிடைக்குங்க. 2 வழிகளில் வருமானம் கிடைக்கலாங்க. தொழிலில் தேவையற்ற செலவு குறைந்து லாபம் மதிக்குரிய ஒரு காலகட்டம். செலவுகளை பொறுத்த வரைக்கும் கைபேசி அல்லது மின்னணு சாதனங்களுக்கு செலவு வருங்க. ஃபோன் உடையிறது, ஃபோன் டிஸ்பிளே மாற்றுறது, பவுச் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குவீங்க. பயணம் தொடர்பான செலவு அதிகரிக்குங்க. வாகன பராமரிப்பு செலவு ஏற்படலாம். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் வீடு புதுப்பிக்க பணம் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப நிகழ்ச்சிக்காக செலவு வருங்க. கல்வி அல்லது தொழில்நுட்ப பயிற்சிக்காக செலவு செய்வீங்க. மருத்துவம் அல்லது மருத்துவ ரீதியான தொடர்பான செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். ஆன்லைன் வாங்குதலை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். கடன் நிலையை பொறுத்தவரை சிறிய கடன்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. கடனை குறைக்க திட்டம் அமைக்கலாம். கூடுதல் வருமானம் மாத தவணையை சமாளிக்க உதவுங்க. குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்கலாங்க. பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாங்க. வாகனம் அல்லது வீட்டு கடன் முயற்சி நகரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யலாம். கடன் மறுசீரமைப்பு வாய்ப்பு கிடைக்குங்க. பணத்தில் கவனமாக இருங்க. ஆன்லைன் முதலீட்டை உடனே நம்ப வேண்டாங்க. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். ஓடிபி, வங்கி விவரம் மற்றும் கடவுச்சொல் பற்றி பகிர வேண்டாம். இந்த பாஸ்வேர்டு வந்திருக்கு சார், ஓடிபி வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சைபர் கிரைம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. அதிக லாபம் தரக்கூடிய திட்டங்களை நம்ப வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேங்க்கில்
நாளில் லாக் ஆகும். அதே போல் அந்த லாக் மறுபடியும் கொஞ்ச நாள் சரியாயிடும். அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், சரியாகும். சைபர் கம்ப்ளைண்ட் ஆயிருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்குங்க. வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாதீங்க. சிறிய தொகையாவது சேமிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம். குடும்பத்திற்காக முழு சேமிப்பையும் செலவு செய்ய வேண்டாம். அதே போல் கூட்டுத் தொழிலில் வருமானம் பங்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. அதே போல் நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தக்கூட ஒரு தருணமாகவும் அமையுதுங்க. அதே போல் சமூக ஊடகம் மூலமாக புதிய அறிமுகம் வரலாங்க. உறவில் இருந்த குழப்பம் குறையலாம். ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாம். போலியான அன்பு காட்டியவர் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வருங்க. தொலைதூர உறவில் சந்திப்பு ஏற்படலாம். புதிய அறிமுகம் மெதுவாக ஆழமான உறவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண நோக்கத்துடன் புதிய தொடர்பு வருங்க. பழைய மனக்காயம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குதுங்க. காதலில் கவனமாக இருக்கணும். உணர்ச்சியை மனதில் வச்சுட்டு பேசாமல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பாதீங்க. அதே போல் சமூக ஊடக பேச்சை மட்டும் வைத்து முடிவு செய்யாதீங்க. நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை பகிராதீங்க, மாட்டிக்குவீங்க. துணைக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் உறவை அலட்சியம் செய்யாதீங்க. திடீர்னு தொடர்பு நிறுத்த வேண்டாம். சந்தேகத்தை ஆதாரமின்றி வளர்க்க வேண்டாம். பண உதவி மற்றும் காதலை கலக்க வேண்டாம். அதே போல் ஒருவரினுடைய வார்த்தையை விட செயல்களை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசினா அவங்க எல்லாமே அன்பாக தான் பேசுவாங்க, ஆனந்தமாக பேசுவாங்க. ஆனால் அதற்கு தகுந்த செயல்கள் அவங்க இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக திருமணம் இருக்கிறது வாய்ப்புகள் 100% உண்டு. அதே போல் திருமணம் ஆனவர்கள் பிரிஞ்சிருந்தீங்க, இல்லை திருமணத்தில் சரியான ஒரு இணைப்பு இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே மாலை மாற்ற விடுவாங்க. அந்த மாதிரி மாலை மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக தாமதமான திருமண பேச்சு நகருங்க. அதே போல் குடும்பம் மூலமாக நல்ல வரன் வருங்க. நண்பர் அல்லது வேலை தொடர்பில் அறிமுகம் ஏற்படலாம். இணையம் அல்லது சமூக வட்டம் மூலமாக வரன் வரலாங்க. வேறு ஊர் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய துணை அமையலாம். அறிவு மற்றும் சுதந்திரமான சிந்தனை கொண்ட துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பராக இருந்தவர் வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. முன்பு நின்ற திருமண பேச்சு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. 2 வரன்களில் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரலாம். வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து முடிவு செய்ய வேண்டாம். பொறுப்பு, குடும்ப பின்னணி மற்றும் பணநிலையை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக சுதந்திரம் மட்டும் பார்த்து பொறுப்பில்லாத துணையை தேர்வு செய்ய வேண்டாம். அவர் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பார் அப்படின்னு இன்றைக்கி சம்பளம் இல்லாமல் கூட ஒருத்தனை பார்த்து சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் மாதிரி திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா வருங்காலம் யோசிக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு துணையுடன் இருந்த தவறான புரிதல் குறையுங்க. மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. வீடு அல்லது வாகனம் வாங்க சேர்த்த பணம் எல்லாமே இன்றைக்கி பயன்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தீட்டுவீங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. துணையினுடைய வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பயணம் அல்லது இடமாற்றம் பற்றி முடிவு வரலாங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்த பிரச்சனை தீர்க்கலாம். கைபேசி அல்லது சமூக ஊடகங்கள் காரணமாக இடைவெளி வராமல் கவனிக்கணுங்க. இந்த ஃபோனை பார்த்துட்டு இல்லை அவர் அங்கே பேசியிருக்கு இங்கே பேசியிருக்கு அப்படின்னு தேவையில்லாமல் சண்டை உருவாக்கிட வேண்டாம். துணையின் உணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. பண விஷயங்களை மறைக்க வேண்டாம். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வழிபட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூரில் மேல்மலையனூர் அப்படிங்கிற இடத்துல அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு இருக்குது. அந்த இடத்துக்கு போய் வழிபட்டுவாங்க. வழிபட்டு பழனியில் கீழே திரு ஆவினன்குடி அப்படின்னு இருக்கும். அதுதான் 3வது படையோட பழனி அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. அங்கே வழிபட்டு மேலே பாலதண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பாடநெறி சேர்க்கக்கூடிய ஒரு திட்டங்கள்லாம் ஆரம்பிக்க போது, குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்க போது, கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழில்நுட்பம் மற்றும் அறிவுத்திறன் வந்து வெளிப்படுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு கல்வி பற்றிய தகவல் வரலாங்க. குழந்தை போட்டித் தேர்வில் முன்னேறுங்க. கைபேசி மற்றும் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக சுதந்திரம் கொடுத்து கண்காணிப்பு குறைக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி செலவு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட வேண்டாம். அவங்களுடைய தனித்திறமையை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு, நிலம் மற்றும் சொத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறுங்க. வீடு மாற்றம் செய்யலாம். அதே போல் வேறு நகரத்தில் வீடு பார்க்கலாம். நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். பழைய சொத்து விற்பனை ஆகலாம். வீட்டு கடன் முயற்சி நகருங்க. குடும்ப சொத்து பற்றி பேச்சு வரலாம். அதே போல் பங்கு பிரிப்பு தெளிவாகலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தொழிலுக்கான அலுவலகம் அல்லது கடை பார்ப்பீங்க. வாடகை வருமானம் உருவாகலாங்க. வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வரலாங்க. நண்பர் மூலமாக சொத்து வாய்ப்பு கிடைக்கலாங்க. சொத்தில் கவனமாக இருங்க. தாய் பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழை சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லை
மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் விளம்பரத்தை மட்டும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் அல்லது உறவினர் சொன்னதால் மட்டும் முன்பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மறைந்த கடன் அல்லது வழக்கு உள்ளதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சட்ட ஆலோசனை இல்லாமல் பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன பணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம், இருசக்கர வாகனம் ஏதோ ஒன்று வாங்குவீங்க. அது எலக்ட்ரிக் பைக்காக இருக்கலாம், ஸ்கூட்டியாக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட் பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாங்க. தொழிலுக்கான வாகனம் தேவைப்படலாங்க. குடும்பத்திற்காக பெரிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணமும் உருவாங்க. பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கலாங்க. பழைய வாகனம் விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வாகன கடன் முயற்சி நகரலாங்க. வெளியூர் பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வாகன பராமரிப்பு செலவு வரலாங்க. மின்சார வாகனம் அல்லது புதிய தொழில்நுட்ப வாகனத்தில் ஆர்வம் வரலாங்க. வாகனத்தில் கவனம் தேவை. கைபேசி பயன்படுத்தி கொண்டு ஓட்ட வேண்டாம். சோர்வுடன் வாகனம் ஓட்ட வேண்டாம். ஆவணம், காப்பீடு மற்றும் சர்வீஸ் வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிடம் பரிசோதிக்க வேணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு மற்றும் மழைக்கால பயணங்களில் கவனமாக ஓட்டணும். வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து வண்டி வாங்கவே வாங்காதீங்க. சிறிய கோளாறையும் அலட்சியம் செய்யாதீங்க. அதிவேகமாக வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க. வெளியூரில் இருக்கீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான காலம்தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீசா, இந்த பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே இருப்பீங்க, வெளியே வராத அளவுக்கு மாட்டிகிட்டு இருப்பீங்க. சில இடங்களில் போர் பிரச்சனை அதுன்னு நிறைய மைண்ட்லாம் ஓடிட்டுருங்க. கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே போல் வெளியூர் முயற்சியில் கவனமாக இருங்க. போலியான வேலை முகவர்களை நம்ப வேண்டாம். பெரிய தொகையை முன்பணமாக கொடுக்க வேண்டாம். சம்பளம், வேலை மற்றும் தங்குமிடத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்து தவறான புரிதல் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்களாம் பேசுவாங்க. சகோதரர் சகோதரி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. குடும்ப அமைதிக்காக மனதில் வைத்துக்கொண்டு திடீர்னு விலகாதீங்க. அதாவது மனதில் வச்சுக்கிட்டு திடீர்னு விலகிறாதீங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர் முடிவுகளை குடும்பத்துடன் பகிர வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உணர்ச்சியை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையான இடத்துல எல்லை அமைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப ராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குடும்ப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் ஒரு சில ராசிகளை தான் சொல்ல முடியும். குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது. இதில் கும்பம் தான் வந்து குடும்ப ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பம் இதில் முதன்மை இடத்தை பிடிச்சிருக்குங்க. குடும்பம் அப்படிங்கிறது காத்து தத்துவம் கொண்ட நிலையான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி வந்து சனி தான் அதிபதிங்க. இந்த அறிவு, புதுமை, மக்கள் சேவை, தொழில்நுட்பம் மற்றும் சுதந்திரத்தோடு தொடர்புடைய ராசி. நீங்கள் வந்து பட்டு திருந்தக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட்டாக நீங்கள் சொல்லலாம் பட்டு திருந்த ராசி அப்படின்னு. ஆனால் பாடத்தை அதிகமாக கற்றுக்கிட்ட ராசி. ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு. அதே போல புதிய யோசனைகள் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சமூகத்தில் மாற்றம் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. 100 பேர் இருந்தால் கூட இப்போ ஒருத்தர் ஒரு 60 வயசு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்போலாம் உங்கள் ஊரில் வண்டியே இல்லாத காலத்தில் கூட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கியிருப்பீங்க. டிவிஎஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க, புல்லட் வாங்கியிருப்பீங்க, டிவி வாங்கியிருப்பீங்க, டிராக்டர் வாங்கியிருப்பீங்க. இது மாதிரி ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அந்த காலத்துலேயே உருவாக்கியிருப்பீங்க. மனதில் வச்சு முடிவு எழுதல மாற்ற மாட்டீங்க. தொழில்நுட்பம் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அதிகங்க. வயது அதிகரிக்க சமூக மரியாதையும் அனுபவமும் அதிகரிக்கலாங்க. தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் இப்படி தாமதமாகுது, வேலை மாற்றலாமா அப்படின்னு நிறைய உங்களுக்கு தனியான தொழில் தொடங்கலாமா, நிறைய இந்த மாதிரி இருக்குங்க. என் கடன் எப்போ குறையும் அப்படின்னு. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. இந்த கும்பராசியினுடைய பிறப்பு ரகசியம் அப்படிங்கிறது நிறைய இருந்தாலும் சமூகத்திற்கு பயனுள்ள மாற்றம் தரக்கூடியவங்க நீங்கள். தனியாக தொடங்கிய முயற்சியை பெரியதாக மாற்றக்கூடிய ஒரு நபர் நீங்கள். துன்பத்தை அனுபவமாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். நண்பர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். தாமதமான வெற்றியை நிலையான வெற்றியாக மாற்றக்கூடியவர் நீங்கள். புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். சமூக தொடர்பை வாய்ப்பாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். அறிவு மற்றும் புதுமையை வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு நபர் நீங்கள். வயது அதிகரிக்க செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எல்லா தொழிலும் உங்களுக்கு செயல்பட்டாலும் சின்ன சின்ன துரோகங்களும் பிரச்சனைகளும் நீங்கள் தாண்டி தான் வந்திருக்கீங்க. உறவினர்களால், பணத்தினால, நட்புனால, பணியிடத்தினால, கூட வேலை பார்க்குறதுனால, குடும்பத்தினால நிறைய மன கசப்புகளை நீங்கள் வந்து தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஒவ்வொன்றா சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. உங்களுக்கு எல்லா வகையான தொழிலும் செட் ஆனாலும் மீடியா தொழில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க. வெளிநாட்டு வருமானம் உங்களோட பேங்க்கில் ஒரு டைமாவது கிரெடிட் ஆகி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா நீலம், கருநீலம், ஊதா, சாம்பல், வான நீலம்ங்க. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 8, 4, 7ங்க. சனிக்கிழமை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சனி பகவானோடு தொடர்புடைய நாளாக கருதப்படுதுங்க. அடுத்த 12 நாட்களுக்கு உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பழைய நண்பர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் குழப்பம் அதிகரிக்கலாம். அதே போல் உடனடி முடிவு தவிர்க்க வேண்டும். அதே போல் குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்கலாம். யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வரலாம். புதிய வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாம். புதிய திட்டத்தை தொடங்க முடிவு செய்யலாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும்
சில கும்பராசிக்காரர்களுக்கு தூக்கக்குறைவு இருக்குங்க. கால் அல்லது மூட்டு வலி, நரம்பு சோர்வு, உடல் சோர்வு, இரத்த ஓட்ட தொடர்பான தொந்தரவுகள் இருக்குங்க. மன அழுத்தம் இருக்கலாம், செரிமான கோளாறு இருக்கலாம், கண் சோர்வு இருக்கலாம். இந்த கைபேசி அல்லது கணினி பயன்பாட்டால் தலைவலி உண்டாகலாங்க. நீண்ட நேரம் அமர்வதால் முதுகுவலி கூட வரலாம். இது போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு பண்ணுவோம். ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமான் தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. எள் எண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. கருப்பு எள் அல்லது உளுந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. வயதானவங்க மற்றும் தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்க. உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உணவு வழங்குங்க, ரொம்ப நல்லதுங்க. பெற்றோர் மற்றும் மூத்தவர்களோட ஆசீர்வாதம் பெறுதல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்குது. இந்த ராசிக்காரங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் வணங்க வேண்டியதையும் ஆஞ்சநேயர் நீங்கள் கீழே டைப் பண்ணுங்கள். ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வரக்கூடிய காலம் நன்மையாகவே நடக்கப் போகிறது, நன்மையாகவே நடக்கும். எல்லோருக்கும் நன்றி. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட கும்பராசி நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.